வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி 2025வது வருஷத்தோட முதல் நாள் புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம நாம கேட்ட வரத்தை அப்படியே நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தேவ ரகசிய நேரமான சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட் வரக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல யாருக்குமே தெரியாம இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க பர்ஸ்ல நீங்க ரொம்ப ரகசியமான முறையில மறைச்சு வச்சாலே போதும். உங்க பர்ஸ்ல பணம் நிச்சயமா நிரம்பி வழியும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வருஷத்தோட முதல் நாள் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த வருஷத்தோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு. 3ஆம் பிறை சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள இத மட்டும் ஊதி விட்டாலே போதும், 4 திசைகளில் இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரம் ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 1-1ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கக்கூடிய இந்த நாள்ல நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போறதுக்கும் எல்லா வளங்களும் நம்மளை தேடி வர்றதுக்கும் இந்த நாள்ல எழுத வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு, அதுவும் 11 முறை மட்டும் நீங்க எழுத வேண்டிய ஸ்விட்ச் வேர்டை பத்தி இன்னொரு வீடியோல கொடுத்திருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் இருக்கு. நம்ம சேனல்ல கடந்த 1 வருஷத்துக்கும் மேல ஒவ்வொரு மாசமும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான பதிவு தேவ ரகசியம்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கான வீடியோ தான் இது. இந்த அபிஜித் நட்சத்திரம் மறைந்து போன நட்சத்திரங்கள்ல ஒண்ணு. ஏன் இந்த நட்சத்திரம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர நேரத்துல நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த நேரத்துல நாம என்ன வரம் கேக்குறோமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். அதனால மனிதர்கள் இதை தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல இன்னைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிருக்கிறாரு. இதுல இருந்தே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நேரத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி நைட்டு 11:34 நமக்கு ஆரம்பமாகி இன்னைக்கு நைட்டு 11:59 வரைக்கும் இருக்கு. வருஷத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அதனால இந்த சக்தி வாய்ந்த 24 நிமிடத்தை யாருமே தவற விடாதீங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்ய வேண்டிய 2 பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு இந்த நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரம். அடுத்ததா 2வது பரிகாரம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும் இன்னைக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம பர்ஸ்ல மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்கள்ல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க செஞ்சாலே போதும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, பண கஷ்டம் இருக்கிறவங்க 2வது பரிகாரத்தை செய்யுங்க. மற்ற வேண்டுதல்கள் இருக்கிறவங்க முதல் பரிகாரத்தை செய்யுங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். சரி, இப்போ முதல் பரிகாரம் நாம நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும். இந்த பிரியாணி இலை கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா,
கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அதே மாதிரி கிருஷ்ண பகவான் கிட்டையும் மனசுருகி உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த ரூன் சிம்பல் வரைஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணி இலைக்கு பின்பக்கம் உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில எழுதிக்கிட்டு யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களோட ஃபுல் நேம, அதாவது முழு பெயரையும் இனிஷியலோட சேர்த்து எழுதிக்கோங்க. பிரியாணி இலையில ஒரு பக்கம் இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன் சிம்பலையும் அதோட பின்பக்கத்துல பெயரையும் உங்க வேண்டுதலையும் நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறணும்னு சொல்லி கிருஷ்ண பகவான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலைய நீங்க பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அது பீரோலையும் வைக்கலாம், பூஜை அறையிலையும் வைக்கலாம், கிச்சன் ஷெல்ஃப்லயும் வைக்கலாம். 1 மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இந்த 1 மாசத்துக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான முயற்சிகளையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமா உங்களுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 1 மாசம் கழிச்சு இன்னும் கரெக்டா சொல்லணும்னா அடுத்த மாசம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நாள்ல இந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிருங்க. எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில ஊதி விட்டுருங்க. இப்ப சப்போஸ் அடுத்த அபிஜித் நட்சத்திர நாள்ல இந்த பிரியாணி இலையை எரிக்கிறதுக்கு மறந்து போயிட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க எப்ப இந்த பிரியாணி இலைய பாக்குறீங்களோ அப்ப இந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிருங்க. அடுத்ததா 2வது பரிகாரம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, வறுமை விலகணும்னு நினைக்கிறவங்க, வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க, அடுத்ததா கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முதல் பரிகாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்துக்கும் பிரியாணி இலையும் எழுதுறதுக்கு பேனாவும் நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிருஷ்ண பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தெல்லாம் சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட நீங்க பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 372 ஒரு கேப் விட்டு 622 இன்னொரு கேப் விட்டு 777 இதுதான் அந்த ஹீலிங் கோடு. இப்போ இந்த ஹீலிங் கோடு எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைக்கு பின்பக்கம் திருப்பி யாருக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க. இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை கிருஷ்ண பகவான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பிரியாணி இலைய பர்ஸ்ல யாருக்கும் தெரியாத மாதிரி ரகசியமான முறையில நீங்க மறைச்சு வச்சிருங்க. ஒரு சில பரிகாரம் ரகசியமா செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய பிரியாணி இலை தெரியறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. உங்க ஃபேமிலியை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்க பர்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலை தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிகாரம் நீங்க செய்யறீங்கன்னு மத்தவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. பொதுவா இந்த பரிகாரத்தை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணலாம். அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் கொடுக்கும். நீங்க செய்யறீங்கிறத மட்டும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரி உங்க பர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிரியாணி இலையும் மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. நான் முதல் பரிகாரத்துக்கு சொன்ன மாதிரி இந்த பிரியாணி இலையும் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு எப்ப இந்த பிரியாணி இலைய நீங்க பாக்குறீங்களோ அப்ப எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த வருஷத்தோட முதல் நாள்ல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம
சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.